வணக்கம் தோழர்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா உப்புமா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில 3 கப்பு தண்ணி சேர்த்து, அத நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகுங்க, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இன்னொரு 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு, உளுந்து, கடலை பருப்பு இந்த 3வையும் ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்த சேர்த்து, அதையும் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 வாசி வதங்கியிருந்தா போதுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அத ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குன இந்த கலவையோட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம், அதையும் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நீங்க விருப்பப்பட்டா, 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு கண்டிப்பா சேர்க்கணும்னு இல்லைங்க. அது உங்க விருப்பம் தாங்க. விருப்பம்னா மட்டும் நீங்க சேர்த்தா போதுங்க. சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டு, அதில ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அத சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. இந்த அளவுக்கு இந்த உப்பு அது கரெக்ட்டா இருக்குங்க. இது கூடவே 1 கப்பு ரவைய சேர்த்துக்கோங்க. ரவைய சேர்த்து மிதமான தீயில கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ நேரம் வறுக்கணும்னு கேட்டீங்கன்னா, 1லேருந்து 2 நிமிஷம் வறுத்தீங்கனாலே போதுங்க. வறுத்த இந்த கலவையோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 கப் தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம். அந்த கொதிக்க வச்ச தண்ணிய இந்த ரவைய வறுத்த இந்த கலவையோட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீய வந்து மிதமான தீயிலேயே இருக்கட்டுங்க. மிதமான தீயிலேயே இத வந்து நல்லா வதக்கி விடுங்க. இது எவ்வளோ நேரம் வதக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வதக்கணுங்க. தண்ணி சுண்டி இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூடவே 1 டீஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சேர்க்கணுங்க. சேர்த்தா தான் உப்புமாவோட சுவை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அத சேர்த்து ஒரு ஒரு 5 2லேருந்து ஒரு 5 செகண்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டீங்கன்னா, அப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. இத எடுத்து நீங்க பரிமாறலாங்க.